நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறேன். ஓகே, சோ சிறப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குழந்தைகள் தின நாள் வாழ்த்துக்கள். ஐயோ மறந்துட்டேன் சொல்லிக்கலாம். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நாள் வாழ்த்துக்கள். நானும் தான் எல்லாருமே மனதளவில் எல்லாருமே குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவுடைய ஒரு பழைய திரைப்படத்துடைய ஓப்பனிங்கில் அவரோட வாய்ஸ் ஓவரில் தான் நிறைய படங்கள் அவரோட ஸ்டைலில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ அதில் சொல்லியிருப்பாரு, எல்லோருக்குள்ளேயும் ஒரு குழந்தை அப்படிங்கிறது இருக்கு. வளர வளர அந்த குழந்தையை குழந்தையாக வச்சிருந்தோம் அப்படின்னா நாம மகிழ்ச்சியாக இருப்போம். நாம வளருவது போல் அந்த குழந்தைத்தனத்தையும் வளர்த்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை குழந்தையாகவே இருக்க விடுங்கள்னு ஒரு திரைப்படம் நல்லா இருந்தது. ஸோ இப்போ அதுபோல் இன்றைய நாள் குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். மனதளவில் நம்ம குழந்தையாக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் நிறைய மெசேஜ் சொல்லலாம், நிறைய கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து காய்கறி வாங்குறதுக்காண்டி அவங்க வீட்டை என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்றாரு. எங்கே போய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும், ஒரு பெரிய பட்டியலெல்லாம் கொடுத்து காசும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்றாங்க. இவர் போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ரொம்ப விறுவிறுக்க வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறார். ஏன் என்னாச்சு, காய்கறி வாங்க போனீங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை, நான் வாங்க போன இடத்துல காசை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, தொலைஞ்சது விடுங்க, ஏதோ போகணுன்னு இருக்கு, போயிடுச்சு, வேறு வாங்கிட்டு வாங்க சொல்லி அம்மா என்ன திரும்ப அனுப்பி திரும்ப வேறு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை, திரும்ப வாங்கிட்டு வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் ஒரு 10-15 நாட்கள் பிறகு திரும்ப மீண்டும் மார்க்கெட்டுக்கு போவதற்கான ஒரு சூழல் அமைது. அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து காசெல்லாம் கொடுத்து அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறது, அனுப்பி வைக்குது. இவர் போகிற இடத்துல பார்த்தோன்னா அங்கே அந்த மார்க்கெட்டில் ஒரு சிறுவன் ரொம்ப பசியில், அவன் முகத்தை பத்தல் தருது, ஒரு 3-4 நாட்கள் அவன் சாப்பிடவே இல்லை எதையுமே. அப்படிப்பட்ட ஒரு பசியில் என்ன பண்ணுறான் இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அப்போ அவன் வந்து அவனுடைய நிலையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு இவனுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுத்து பக்கத்தில் ஒரு கடையில் என்ன பண்ணுற வேலைக்கும் என்ன பண்ணுறாரு, சேர்த்து விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு வந்த மாதிரி வெறும் பையோட என்ன பண்ணுறாரு, வாராரு. வீட்டம்மா கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கும் வெறும் பையோட, இன்னைக்கும் காசை தொலைச்சிங்களாங்கிறது இவருக்கு வந்து வழக்கமாக அந்த சோகமெல்லாம் இல்லை. காசெல்லாம் தொலைக்கல, ஒரு சின்ன பையனுக்கு இப்படி நான் என்ன பண்ணேன், ஹெல்ப் பண்ணேன், அதனால நல்லா காய்கறி என்ன பண்ண முடியல, வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அப்போ வாழ்வில் 2 நிகழ்வுகள், இரண்டுமே பணத்தை தொலைச்ச நிகழ்வு தான். எனக்கு தேவையானதை நான் வாங்கல இல்லையா, எனக்கு தேவையானது முதல் டைம் நான் வாங்காதப்ப எனக்கு சோகம் இருந்துச்சு. ஆனா 2வது டைம் எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த பணம் என்பது இப்படிப்பட்டதான். அது மகிழ்ச்சியை கொடுக்குமானலாம் அப்படிலாம் இல்லை, கிடையாது. ஆனா அந்த பணம் என்னால் அது எப்படி நான் அதை எதிர்கொள்கிறேன் என்பதை பொறுத்து என்னால் மகிழ்ச்சியான நிலையை என்ன பண்ணிக்க அடைய முடிகிறது. ஸோ இந்த 2ல எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை நாம் கண்டிப்பா. ஸோ இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்போ ஆழிதர்சனம் பார்க்கலாம். புனிதரே அந்தோணியாரே, புண்ணிய பூமி பெரிய காட்டை பாதுகாப்பவரே, எங்கள் புனிதரே.
விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா அலையலையாய் கூடி வந்தோ நலம் பெறவே நாடி வந்தோ அற்புதங்கள் கூடி என புரியும் அந்தோணியாரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய் குறையில்லா இறையவனின் இதயத்தின் சொத்தாகினாய் இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய் குறையில்லா இறையவனின் இதயத்தின் சொத்தாகினாய் மறையறிவை தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய் மறையறிவை தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய் இறையுள்ளத்தை யாமறிந்து வாழ்ந்திட வழி காட்டினாய் வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா
மீறியவர்க்கு வரம் வேண்டித்தான் அலையலையாய் கூடி வந்தோ நலம் பெறவே நாடி வந்தோ அற்புதங்கள் கூடி என புரியும் அந்தோணியாரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் சிறப்பான ஆளுதர்சனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் நம்ம தொடங்கியாச்சு. இன்னைக்கு குழந்தைகள் தினம் இல்லையா? சோ குழந்தைகளை ஒட்டி இன்னைக்கு டாபிக் இருக்க போதா இல்ல எப்படி? நிச்சயமா அதே தான். ஏன்னா தொடக்கத்திலேயே வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன நீங்க பேச போறோங்கிறதே ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியாச்சு ஓரளவுக்கு. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம் போலி, எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு. நிச்சயமா இதை சொல்லும் போது ஒரு அழகான ஒரு கவிதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. பேனாவில் எழுத தொடங்கிய பொழுதுதான் பென்சிலில் எழுதிய காலங்கள் பொற்காலங்கள் என. கண்டிப்பா. ஏன்னா என்ன தவறு செஞ்சாலும் அழிச்சிட்டு எழுதலாம். ஆனா பேனால ஒரு வாட்டி எழுதிட்டோம்னா அழிக்க முடியாது. குறிப்பா என்னன்னா அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பென்சில்ல தான் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அந்த 6ஆம் வகுப்பு எப்பண்டா அப்படி கிடையாது. 3rd ஸ்டாண்டர்ட்லயே பென் இல்ல, இப்ப மாறிடுச்சுங்க. இல்லன்னு சொல்லலாம். நம்ம இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பென்சில் இருக்கும். அந்த 6ஆம் கிளாஸ் போறப்ப தான் இங்க் பேனா வாங்குவேன், இங்க் பேனால எழுதுவேன். ஹீரோ பென் என்னென்னலாம் பென் வாங்கணும் யோசிப்போம். அப்புறம் தான் யோசிப்பேன் ஏன்டா பென் வாங்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அப்போ வளர வளர நமக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி என்பது காணாமல் போய்விட்டது. அது ஏன் போயிருச்சு? அதை எனக்காக சிந்திச்சிருக்கோமான்னு கேட்டால் மோஸ்ட்லி அதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். சிம்பிளாக என்ன சொல்லியிருப்போம், அப்போ சின்ன பிள்ளைல சந்தோஷமா இருந்தோம், வளர்ந்தோடனே அந்த சந்தோஷம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். அது ஏன் இல்லாமல் போச்சுங்கிற காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம இருந்தப்போ நாம் மற்றவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன நினைப்பான், கவலைப்பட்டிருக்க மாட்டோம். கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தான் நினைச்சிருப்போம். எனக்கு பிடித்தமான பேனாவை நான் வாங்கியிருப்பேன். அந்த பேனா, ஐயோ இந்த பேனாவை பார்த்து இந்த கலர் இவன் குறை சொல்லிடுவானோ, இல்லை இந்த கலர் இவனுக்கு பிடிக்காம போயிருமோலாம் நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிடிச்ச கண்டிப்பா. ஆனா நான் வளர்ந்து வர வர ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட இந்த பொருளை வாங்கினா இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. அப்ப அந்த எண்ணம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு எனக்கு சந்தோஷம், சின்ன வயசுல அந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எதுனா, சிறு வயதில் மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள் என நான் கவலை கொண்டதே கிடையாது. ஆனா இப்ப அந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப அந்த மனநிலையை நம்ம தானே மாத்தணும். திரும்பவும் அதே மாதிரி நம்ம பழைய மனநிலைக்கு போல் யார் என்னை பத்தி என்ன கவலை, என்ன சொன்னா எனக்கு என்ன, என்னை குறித்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் வாழ தொடங்கினால் நம்ம சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்பவும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாமே, படத்தை பத்தி பார்க்கலாம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை,
அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவரிலே மகிழ்ச்சி அடைய இருக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், ஏனென்றால் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாகவும், அவரிலே நாம் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவருடைய படைப்புகளிலே அவரையே கண்டு கொள்கின்ற ஒரு உன்னதமான பாடலை இந்த நாளிலே நாம் பாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் எதற்கு? நம்மை படைத்ததும் இயற்கையை படைத்ததும் இந்த அழகிய உலகை உருவாக்கியதும் எதற்கு என்று இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்கலாம். அடிக்கடி இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானிக்கின்றோம். இந்த திருப்பாடலை ஒவ்வொரு முறையும் நாம் தியானிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடையும் நமது உள்ளம். காரணம், வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் என்று நாம் திருப்பாடலிலே ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பாடலிலே நம் முதல் 4 இறை வார்த்தைகள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவருடைய மாட்சியை அவர் தன்னுடைய படைப்புகள் வழியாக ஒவ்வொரு நாளும் எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றார். வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அவரது செய்தியை அறிவிக்கிறது என்று அழகாக திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அந்த படைப்புகளை பார்த்து, இயற்கையை பார்த்து அவர் பிரமித்திருப்பார். ஆண்டவருடைய படைப்புகளை, அவரது ஞானத்தை, அவருடைய வேலைப்பாட்டை அவர் கவனித்திருக்கக்கூடும். இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய படைப்பை, அவரது அந்த அழகான வெளிப்படுத்துதலை நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்கின்றோமா, ரசிக்கின்றோமா? இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமுள்ளவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார், 2 காரியங்களை நாம் கூர்ந்து நோக்க வேண்டியது இருக்கிறது. என்ன என்றால், வானங்கள் அவரது மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. 2வது, அவரது செய்தியை விவரிக்கின்றது, அவருடைய படைப்பின் செய்தியை எடுத்துரைக்கிறது என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக 3வது, இந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த படைப்புகள், அவைகள் கூறும் செய்தி, இவைகள் எல்லாம் கடை எல்லை வரை எட்டுகின்றது. ஆனால் அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, குரலும் இல்லை. அவருடைய குரல் செவிகளில் படுவதும் இல்லை. ஆனாலும் இறைவனுடைய செய்தியை உலகின் கடை எல்லை வரை எடுத்துச் செல்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த திருப்பாடலை பாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனுடைய மாட்சியை, ஆண்டவரே நான் இதுவரை உணர்ந்து ரசித்ததில்லையே என்று கவலை கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய படைப்புகளிலே இறைவனை கண்டு மகிழ இருக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை இந்த நாளிலே எடுத்துக்கொள்வோம். 2வது, அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் நினைத்திருக்கலாம், நான் எதற்காக இருக்கிறேன், என்னுடைய வாழ்வு இவ்வாறாக இருக்கிறதே, சோகத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நான் இன்றைக்கு கண் விழிக்கின்றேனே, என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லையே, நான் ஏன் பிறந்தேன், ஏன் இவ்வாறு இருக்கிறேன், ஏன் இந்த குடும்பம், ஏன் இந்த சூழ்நிலை என்ற பல ஏன் கேள்விகள் நம் வாழ்விலே இருக்கலாம். இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உற்சாக செய்தி,
அன்புக்குரியவர்களே, இதோ அவைகள் எல்லாம் சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மாட்சியை அந்த படைப்புகள் எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே நான் செல்கிறேன், என்னுடைய பணிகளை செய்கிறேன், நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய இருத்தலே இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய இருத்தலே இறைவனுடைய செய்தியை என் வாழ்விலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஆக முதல் காரியம், நான் இதை செய்கிறேன், இதை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்வு துன்பத்திலே இருக்கிறது என்றால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னுடைய இருத்தலின் வழியாகவே நான் ஏதோ ஒரு செய்தியை என்னை சூழ்ந்திருக்கின்றவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த நிலையான, அந்த உறுதியான நம்பிக்கை என்னிலே இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் சிறப்பாக, நான் பணி செய்கின்ற இடங்கள், போகின்ற இடங்கள், வருகின்ற இடங்கள், மக்களை பார்த்து பேசுகின்ற விதம், இவைகளின் வழியாக இறைவனுடைய மாட்சி என்னிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே போதும். இறைவனுடைய செய்தி அங்கே சென்றடைந்து விடுகிறது. இறைவனுடைய செயல்பாட்டை அவர் பார்த்து கொள்வார். ஆக இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு மாட்சியை அறிவிக்க, ஏதோ ஒரு இறைவனுடைய செயல்பாட்டை எடுத்துரைக்க படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடலிலே அழகாக திருப்பாடல் ஆசிரியர் விவரிக்கின்றார். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றினுடைய குரல் செவிகளில் படுவதும் இல்லை. ஆனால் அவை செய்தியை எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்வும் அது போலத்தான். இறைவனுடைய திட்டத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய மாட்சி என்னிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க நான் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே கவலையை விடுங்கள். நான் இறைவனுடைய அழகை ரசிக்கவில்லையே என்ற ஒரு சிந்தனை உங்களில் இருந்தால், இன்றிலிருந்து இறைவனுடைய மாட்சியை படைப்புகளிலே கண்டுகொள்ளவும் அவரை புகழவும் இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னிலே ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய மாட்சி வெளிப்படுகிறது என்ற அந்த மகிழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பயணிக்க கற்றுக்கொள்வோம். என்னில் நேரிடுகின்ற எல்லா தோல்விகளும், விரக்திகளும், இவைகள் எல்லாம் மாறி போய்விடும். ஆண்டவருடைய மாட்சி உங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்தோங்கி நிற்பீர்கள். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே நான் இறைவனுடைய கை வேலைப்பாடு, இறைவனுடைய படைப்பின் உச்சம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை என்னாலும் நேசிக்கின்ற அன்பு இயேசுவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இதோ உமது அருமையான படைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். என்னிலே உமது மாட்சி தொடர்ந்து வெளிப்பட என்னை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. இன்னைக்கு குழந்தைகள் தினத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிறு வயதில் இருந்த மகிழ்ச்சி வளர வளர காணாமல் போய்விட்டது. ஏன் காணாமல் போயிருச்சு? அதுக்கான காரணத்தை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன காரணம் சொல்றாங்க? அடுத்ததான் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்போ சின்ன வயசுல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் அதை செய்யணும், அந்த டைம்ல தான் அதை செய்யணும்னு இல்லாமல் ஜாலியாக இருந்திருப்போம். இந்த டைம்ல சாப்பிடணும், அந்த டைம்ல தூங்கணும் அப்படின்றத ஒரு மனநிலையில நம்ம இருந்திருப்போம். ஆனால் நம்ம பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் இந்த டைம்ல ஆஃபீஸ் போகணும், இந்த டைம்ல இந்த வேலையை முடிக்கணும், வீட்டுக்கு போனால் மாவரைக்கணும், இந்த டைம்ல சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளோ ப்ரெஷர் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு சரி நம்ம சின்ன வயசாவே இருந்திருக்கலாம் நமக்கு தோண வரும் இல்லையா? கண்டிப்பா. அதான் என்னன்னா, சின்ன வயசுல நம்ம நேரத்தை விரட்டி ஓடுனதே கிடையாது. ஆனால் இன்று நாம் நேரத்தை விரட்டி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குழந்தைங்களை கூட 9 மணி ஆச்சு படுத்து தூங்க காலைல எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தைகளை விரட்டுறோம், நேரத்துக்கு விரட்டுறோம். நாம இருந்த அந்த சின்ன சைல்ட்ஹுட் டேஸ்ல நேரத்தை விரட்டுவதுங்களாம் கிடையவே கிடையாது. இந்த நாள்ல இதை முடிக்கணும், அதை செய்யணும், இதை படிப்போம், எல்லா நேரமும் படிப்போம், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுவோம், எல்லாமே கரெக்டா செஞ்சோம். ஆனால் நேரத்தை துரத்தி கொண்டு ஒருபோதும் சிறு வயதில் நாம் ஓடியது கிடையாது. இன்று நாம் நேரத்தை துரத்தி கொண்டு என்ன பண்றோம்? ஓடுகிறோம். அதனால் நம்முடைய மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறோம். திருத்திக் கொள்வோம். கண்டிப்பா. இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நவம்பர் 14 புனித லாரன்ஸ் ஓட்டூல். அயர்லாந்து நாட்டின் லின்ஸ்டர் அரண்மனையில் பணிபுரிந்த முர்சட்டாக் என்பவருக்கு கிபி 1125ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ஓட்டூல். லின்ஸ்டர் பகுதியின் அரசராக இருந்த டெர்மைட் மார்க் லாரன்ஸின் தந்தையிடமிருந்த உடைமைகள் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்ள
சிறுவன் லாரன்ஸ் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டார். போதிய உணவின்றி கடுமையாக துன்புறுத்தப்பட்ட சிறுவன் லாரன்ஸ் 2 ஆண்டுகளுக்குப் பின்பு அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட லாரன்ஸ் கிளெந்தாலோக் மறைமாவட்ட ஆயரிடம் தஞ்சமடைய ஆயர் லாரன்ஸினை அருகிலிருந்த துறவு மடத்தில் சேர்த்தார். துறவு மடத்தில் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்த லாரன்ஸ் கிபி 1154ஆம் ஆண்டு அத்துறவு மடத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வறுமை நிலையிலுள்ள மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வாழ்வித்த லாரன்ஸ் ஓட்டூல் கிபி 1161ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் டப்ளின் மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு பெற்றார். தொலைநோக்கு பார்வையோடும் எளிமையோடும் வாழ்ந்து ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூல் துறவிகள் ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கிபி 1179ஆம் ஆண்டு ரோமையில் நடந்த 3ஆம் லாத்தரன் பொதுச்சங்கத்தில் பங்கேற்ற பேராயர் லாரன்ஸ் அயர்லாந்து நாட்டின் திருத்தந்தையின் தூதுவராக நியமனம் பெற்றார். அறியாமையில் உள்ள ஏழை மக்களே, உங்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கின்றது என்று கூறி வறியவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூல் கிபி 1180ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் விண்ணகம் செல்ல திருத்தந்தை 3ஆம் ஒனோரியூஸ் கிபி 1225ஆம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார். புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறியவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையான உதவிகள் செய்து அவர்களுக்கு இறைவன் அமைதியை அருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனர் பகுதி பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம், அப்போ நம்ம கிட்ட நிறைய காரணங்கள்லாம் இருந்திருக்காது, சந்தோஷம் தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் என்ன அடுத்தது? ஸோ அடுத்ததான் என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை கிடையாது. எனக்கு கரண்ட் பில் கட்டணும், இல்லை வீட்டு வாடகை கொடுக்கணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், இந்த மாதிரியான எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஆனால் வளர வளர இதெல்லாம் என்னுடைய பொறுப்புகளாக மாறிடுச்சு. அப்போ சின்ன வயசுல இருந்த விளையாட்டுத்தனம், சின்ன வயசுல இருந்த குறும்புத்தனம் எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற பொறுப்புகளால் என்ன ஆரம்பிச்சிட்டுனா, அந்த குழந்தைத்தனம், அந்த விளையாட்டுத்தனம், அந்த சுட்டித்தனம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இது தனிப்பட்ட விதத்தில் அவங்கவுங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதோ, எது சூட் ஆகுதோ அது போன்ற தீர்வுகள். ஏன்னா அந்த குழந்தைத்தனம், குறும்புத்தனம் இருக்கின்ற வரைக்கும் நம்மளால மகிழ்ச்சியோடு என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸால் இது குறைஞ்சாலும் கூட இந்த பொறுப்புகளோடு கூடிய இந்த குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம் எப்படி நான் உருவாக்கி கொள்வது, வளர்த்துக் கொள்வது, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு அதை செஞ்சோம்னா இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாமே, படுத்த பத்தி பார்க்கலாம். விடுமுறைக்கு கிளம்பினார்கள் இராணுவ வீரர்கள். அவர்களில் கணிசமான பேர் அவரவரது உடைமைகளோடு ஆற்றை கடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய படகு ஒன்றில் உல்லாசமாக ஆடி பாடியபடி படுபகட்டாக பயணித்தார்கள். திடீரென திரண்டு வந்தது பெருவெள்ளம் ஒன்று. ஆற்றை அது அலை கழித்தது. அரண்டு போனது ஆறு, மிரண்டு போனது படகு. ஒரே நேரத்தில் வீரர்களை கவிழ்த்து கொட்டவும் பார்த்தது. மரண பயம் தொற்றிக்கொள்ள எல்லோரும் உடைமைகளை விட்டு விட்டு உயிரை கையில் பிடித்தபடி தண்ணீரில் தாவி குதித்தார்கள். நீந்தி கரையேறி விட்டார்கள். ஒரே ஒருவரை தவிர. அவர் மட்டும் அனைவரது உடைமைகளின் அருகிலேயே ஆதரவாக அமர்ந்தபடி நிதானமாக புகை விட்டபடி பயணித்துக் கொண்டிருந்தார்.
படகு ஆடி ஆட்டத்திற்கெல்லாம் ஈடு கொடுத்து ஆடியபடி ஆற அமர அமர்ந்திருந்தார். ஆனால் பிடித்த பிடியை மட்டும் விடாப்பிடியாய் விடவே இல்லை. விரைவில் மீட்பு ஹெலிகாப்டர் ஒன்று வந்தது. படகருகே போனது. அவரையும் அனைத்து உடைமைகளையும் அலேக்காக மீட்டு சென்றது. பாராட்டு மழையில் நனைந்தார் அவர். அவ்வளவு இக்கட்டான சூழலிலும் பாய்ந்தோடிய பெருவெள்ளத்திலும் உயிரை பணயம் வைத்து எல்லா உடைமைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தீரே. பிறரை போல் நீரில் குதித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்காமல் பயணித்த உனது தியாகமே தியாகம். மாலைகளை கழுத்தில் ஏந்தியபடி, பொன்னாடையை தோளில் போட்டபடி, பாராட்டை காதால் கேட்டபடி, எல்லாவற்றையும் உளமாற உள் வாங்கிக் கொண்டபடியே மனதிலேயே சொல்லிக் கொண்டாராம் அந்த மாபெரும் சாதனை வீரர். தியாகமாவது மண்ணாங்கட்டியாவது நீச்சல் தெரிஞ்சாத்தானையா நீரிலே குதிப்பதற்கு? தியாகம் அது போதாத காலத்தில் பொறுமையாய் செய்வது, போதிய காலத்தில் போட்டி போட்டு செய்வது. இதுல ரெண்டுமே வசதிதான். வாழ்க்கை என்னும் ஓடத்தில் நீ சூழ்நிலை கைதியாகி போனால் கலங்காதே, சூழ்நிலையை கைது செய்துவிடு. ஏனெனில் சூழ்நிலைகள் மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும், வாழ்க்கையும் மாறும். விசித்திரமானது வாழ்க்கை. வேண்டிய நேரத்தில் வேட்டையாடிவிடு. வேட்டையாடவில்லை என்றால் வேட்டையாடப்படுவாய். சிக்கல் சூழலுக்கு தெளிவான பதில் மௌனம். சிறப்பான சூழலுக்கு சிறந்த பதில் புன்னகை. எந்த ஒரு சிக்கலும் உன்னை சிதைக்க வருவதல்ல, செதுக்க வருவதே. தேங்காயை பார், சிதறு தேங்காயை பார். சில்லு சில்லாய் உடைக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வெண்மையாய் சிரித்தபடி சிதறி கிடக்கிறது. நினைவில் கொள் நட்பே, சிக்கலிலும் சிக்னலிலும் பொறுமையாக காத்திருந்தால் போகும் வழி பாதுகாப்பாக இருக்கும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. சிறு வயதில் நம்மிடம் இருந்த மகிழ்ச்சி இப்போது நம்மிடம் இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன, அதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன காரணம் சொல்றோம்? அடுத்தது என்ன காரணம்னா, சின்ன வயசுல நம்ம எதையும் நினைச்சு கவலைப்பட மாட்டோம், ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். எந்த நேரத்துல படிக்கிறோம், எந்த நேரத்துல தூங்குறோம், எந்த நேரத்துல சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாம எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம வளர்ந்த பிறகு நமக்குள்ள ஓவர் திங்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ சாப்பிட்றோன்னு தெரியாது, எப்போ தூங்குறோன்னு தெரியாது, கவலை எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி பல மாற்றங்கள் நம்ம வளர்ந்த பிறகு நம்ம ஏற்படுறதுனால நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லாம போயிடுது. கண்டிப்பா போர்வையை போர்த்தி கொண்டு தூங்குவது போல இன்று கவலைகளை போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற. சின்ன வயசுல நம்ம ஒரு பரிச்சிலே ஃபெயில் ஆயாச்சு. என்ன ஓவர் திங்க் பண்ணிருக்க போறோம்? ஒரு ஓவர் திங்க் வீட்டுல போனா அடி எப்படி யாரு அம்மாட்ட மேல காட்டுறதா இல்ல அப்பாட்ட காட்டுறதா, எந்த மனநிலையில இருக்கிறப்போ நம்ம காட்டணும், கையெழுத்து வாங்கணும், இதெல்லாம் இருக்கு. அப்ப அதுதான் அந்த டைம் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நம்ம அதை அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ, இன்னைக்கு நம்ம ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா வீட்டுல போய் நிக்கிறப்ப ஐயோ வீட்டுல இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா இவங்க சொல்லுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள அசிங்கமா பேசுவாங்களோ, நம்மள இன்னும் படிக்கல நினைப்பாங்களோ, உதவாக்குறேன், இதெல்லாம் தான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் சின்ன வயசுல நம்ம கிட்ட இருந்தது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதிகப்படியான திங்கிங் தேவை, ஆனா அந்த ஓவர் திங்கிங் தேவை கிடையாது. அதை திருத்தி கொண்டால் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று வாதாடாமல் கடந்து செல்லுதல் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாதாடுதல், ஆர்கியூமெண்டேஷன். வாதாடுவது என்பது பல வீடுகளில் நடக்கிறது, பல அன்பியங்களில் நடக்கிறது, பல பங்குகளில் நடக்கிறது, பல நிறுவனங்களில் பணியிடங்கள் நடக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாதாடுதல், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வாதாடுதல். வாதாடுதல் என்பதை நாம் 2 விதங்களில் பார்க்க வேண்டும். ஒன்று அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடு. எங்கே அறிவுபூர்வமான செயல்பாடு தேவையோ அங்கே வாதாடுதல் நிகழ வேண்டும். எடுத்துக்காட்டாக மக்கள் மன்றங்களில், பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், பொது இடங்களில் எங்கே விவாதம் தேவைப்படுகிறதோ அங்கே நாம் விவாதிக்க வேண்டும், வாதாட வேண்டும். ஆனால் உறவை பொறுத்த அளவில் வாதாடுதல் உறவை சிதைக்கிறது, அது உறவை முறிக்கிறது. எனவே இல்லங்களில் கணவன் மனைவியருக்கு இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, பணியிடங்களில் வாதாடுதலை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். காரணம் அது உறவை சிதைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிய.
பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். இயேசுவுக்கு வாதாடுகிற திறன் இருந்தது. இதை முன்பு நான் பகிர்ந்திருக்கிறேன். இயேசு வாதாடுவதில் வல்லவராக இருந்தார். பிறருடைய வாயை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாதாடுகின்ற திறன் பெற்றிருந்தார். ஆனாலும் சில வேளைகளில் அவர் வாதாடுதலை தவிர்த்தார். ஆகவே பரிசேயர் வந்து வாதாடத் தொடங்கினர். 13 நாம் வாசிக்கிறோம். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். அவர்களை விட்டு அகன்று சென்றார். எனவே இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆளுமை பண்பு, சில நேரங்களில் வாதாடுதலை தவிர்த்து கடந்து செல்லுங்கள், அகன்று செல்லுங்கள். எல்லா நேரங்களிலும் நாம் வாதாடி கொண்டிருக்க முடியாது. நான் நினைத்துதான் சரி, நான் சொல்லுவதுதான் சரி, இதுவே சரியான பார்வை என்றெல்லாம் நாம் முரண்டு பிடித்து கொண்டு வாதாடி கொண்டு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உறவையும் நாம் பாழாக்க வேண்டிய தேவையில்லை. கடந்து செல்லுங்கள், அகன்று செல்லுங்கள். இதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய ஞானத்தை பாருங்கள். சில நேரங்களில் தேவைப்பட்டால் வாதாடுங்கள். தேவையில்லாத பொழுது எங்கே உறவுகள் சிதைக்கப்படுகின்றனவோ, எங்கே நேரம் வீணாகிறதோ அங்கெல்லாம் கடந்து செல்லுங்கள், அகன்று செல்லுங்கள். இயேசுவை போல நாமும் தேவையின்றி வாதாடாமல், குறிப்பாக நம் உறவுகளோடு வாதாடாமல் கடந்து செல்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய சின்ன வயசுல நம்ம எந்த கவலையும் இல்லாம இருந்திருப்போம் இல்லையா? ஆனா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய கவலைகளோடு இருந்திருப்போம். அதுக்கான காரணங்கள்ல அடுத்ததா என்னது? அடுத்ததா என்னன்னா, சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம மறந்துட்டோம். அதுதான் காரணம். நீங்க லாஸ்டா மழையில எப்ப குளிச்சீங்க? குளிச்சுதா? அப்படிலாம் இல்ல. மழையில எப்ப நனைஞ்சிங்கன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் இப்பதான் முந்தானேத்து. ஏன்னா மழை பெய்கின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், வேற வழி இல்லாம ஆபீஸ்க்கு வர்றதோ இல்ல வீட்டுக்கு போறதோ நனைஞ்சுக்கிட்டே போறோம். மழையில நனைகிறத பத்தி பேசலாம், மழையில குளிக்கிறத பத்தி. ஆனா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நாங்களாம் எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு என்ன பண்ணுவோம், ஓடுவோம். ஆஹா மழை பெய்யுது மழை பெய்யுது. இப்ப உள்ள மாதிரிலாம் அப்போ பெரிய மழைகள்லாம் இருக்காது. அப்ப என்னன்னா ஒரு 10 நிமிஷம் பெய்யும். அப்ப ஐயா சே அதுக்குள்ள முழுசா கூட என்ன பண்ணிருக்க மாட்டோம், நனைஞ்சிருக்கவே மாட்டோம் நம்ம. ஆனா அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சில டைம் கோடை மழையில பாத்தீங்கன்னா இடியெல்லாம் பயங்கரமா இடியும். வீட்டுல கீழே இருந்து திட்டுவாங்க, எவ்வளவு நேரம் தான் மேல குளிச்சுக்கிட்டே இருப்ப, கீழே சீக்கிரம் இறங்கி வா. அந்த மழையில குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மழையில குளிக்கிறோம் பெரிய ஆனதுக்கு அப்புறம்? ஏன்னா எல்லாமே ஓடிட்டே இருக்கணும், டைமை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த மழையில குளிக்கணுங்கிற ஒரு விஷயமே நம்ம மறந்துட்டோம். அதுபோல பலூன், சின்ன வயசுல ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியே 2 பக்கமும் அந்த பலூன் கடைக்காரர் இருப்பாரு. ஒரு 10 ரூபாய்க்கு பலூன் வாங்கி அதை சும்மா டப்பு 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 அடிச்சுனாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம விளையாடுறோம்? நமக்கு தேவை இன்ன வரைக்கும் நிறைவேறாத ஆசை. சின்ன வயசுல இருந்து ரிமோட் கார் வாங்கணும்னு அவ்வளோ ஆசை. இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாச்சு, எவ்வளவோ கையில காசு இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனா இன்னும் அந்த ரிமோட் காரு வாங்கணும் சின்ன வயசுல ஏங்கி தவிச்ச ஒன்று. இன்னைக்கு வாங்குற காசு இருந்தாலும் வாங்கணுங்கிற மனநிலை. உங்க குழந்தைங்களா வாங்கி கொடுக்கலையா? அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் என்றால் நான் வாங்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே இது நீங்க நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே வளர வளர இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம், மறந்துட்டோம். அது வேணுமா, இதெல்லாம் தேவையாயிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம கொண்டு போய் நம்மளே நினைச்சுக்கிறோம் நம்ம பெருசாயிட்டோம்னு. ஸோ அப்படி நினைத்ததனால் நாம் சிறு வயதில் இருந்த சந்தோஷத்தை இன்றைய வயதில் நாம் அதை இழந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சின்ன சின்ன சந்தோஷத்தை மறந்துட கூடாது. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள் குழந்தைகள் தினத்தில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். குழந்தை பருவத்தில் நம்மிடம் இருந்த மகிழ்ச்சி இன்று நாம் வளர்ந்து விட்ட அந்த பருவத்தில் நம்மிடம் இருப்பதில்லை. அதற்கான காரணங்கள் என்ன, அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்த காரணம் என்ன சொல்றாங்க? அடுத்த காரணம் என்னன்னா, இப்போ நம்ம எதை நோக்கி கொண்டு போயிருக்கிறோம்னு பார்க்கும்போது பணத்தை நோக்கி போறதுனால தான் நம்ம கிட்ட மகிழ்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டது கிடையாது. என்ன ஒரு 5 காசு 10 காசு கிடைச்சா கூட ஒரு சாக்லேட் வாங்கி ஜாலியா இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அதை நினைச்சு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. இதுவே பத்தல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மனநிலைக்கு நம்ம வந்ததுனால நம்மளுடைய மகிழ்ச்சி நம்ம தொலைச்சிட்டோம். நிச்சயமா இதை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சமூக வலைதளத்துல பார்த்த விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு புகைப்படம், ஒரு பணம் அப்படியே பறந்துட்டு இருக்கு. அந்த பணத்தை அப்படியே ஜம்ப் பண்ணி ஒவ்வொன்றா பிடிச்சு பைக்குள்ள போட்டு அப்பாடா எல்லாம் பிடிச்சாச்சுன்னு வந்து நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய இறுதி. அதோட வாழ்க்கை முடிய போகுது. எதுக்கு இந்த பணம்? மகிழ்ச்சி இழந்துட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நாங்கள் சர்ச்சிலலாம் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். மாஸ் முடிச்சுட்டு கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளாட போகிறப்போ எல்லாவனும் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காணிக்க கொடுக்குறது 5 ரூபா 10 ரூபா கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவோம், அதில் பாதியை தான் காணிக்க போடுவோம். 2 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா 2 1 ரூபாயை வாங்கிட்டு போவோம். 1 ரூபாயை காணிக்க போட்டுட்டு 1 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்குவோம்.
எதுக்குன்னா இந்த டைம் எல்லாரும் ஆளுக்கு ₹1 ₹2 போட்டு கிரிக்கெட் பால் வாங்குறதுக்காக. அந்த கிரிக்கெட் பால் ஏன்னா இருக்காது, ஒரு அதே சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா 2 பால் வாங்குறதுக்கு காசு சேர்ந்துடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக 2 பால் வாங்கிட்டோம், எல்லாம் 10-20 பேர் சேர்ந்து உட்காந்து அங்கே கிரிக்கெட் விளையாடி முடிச்சு அந்த பந்தை தொலைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கே போவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு நபர் காசு போட்டாலே 10-20 பந்துகள் ரப்பர் பால் கிரிக்கெட் பால் என்ன பண்ணலாம், வாங்கலாம். ஆனால் அதே 10 பேர் விளையாடுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இன்னைக்கு பணத்தை பின்னால் நாம் ஓடத் தொடங்கியதால், பணம் தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என நாம் என்ன தொடங்கியதால் இது போன்ற மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விட்டோம். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே சாதனைகளை படைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நமக்கு இதோ பேராயர் ஃபுல்டன்ஷீன் அவர்கள் அழகான 2 தேவைகளை குறித்து காட்டுகின்றார். அவர் கூறுகிறார், happiness does not consist in the abundance of things a man possesses, nor in the satisfaction of different desires. Rather, happiness is conditioned by 2 things: an overall purpose in life and the crushing of egotism. அதாவது, ஒருவர் கொண்டிருக்கும் மிகுந்த பொருட்களாலோ அல்லது அவரது ஆசைகள் பல நிறைவேறுவதாலோ அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. மாறாக வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருப்பதும் தனது அகங்காரத்தை அடக்கி ஆள்வதுமே மகிழ்ச்சியை வரையறுக்கின்றன. நண்பர்களே, நம்முடைய எல்லாரும் விரும்புவதும் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், எனக்கு அமைதி வேண்டும், மன நிறைவு வேண்டும். இதோ மன நிறைவு வேண்டுமென்றால், நிறைய பொருள் எனக்கு சேர்ந்தால் மன நிறைவு வந்துவிடும் என்று நினைத்தால் நாம் மூடர்கள். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால் என் மனம் நிம்மதியடையும் என்று சொன்னால் நாம் தவறு செய்கின்றவர்கள். ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருவது, உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடைவதற்கு 2 முக்கிய காரணிகள் இங்கே ஆயர் குறிப்பிடுகிறார். ஒன்று, வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருப்பது. நான் எதற்காக பிறந்தேன், நான் எதற்காக இன்று இந்த இடத்திலே இருக்கிறேன், நான் எதற்காக நாளை இந்த இடத்திலே இருப்பேன் என்று நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக நாம் மனதில் வைத்திருப்பது மிக மிக அவசியம். 2வது, ஒருவர் தனது அகங்காரத்தை அடக்கி ஆள்வதே மகிழ்ச்சியை வரையறுக்கின்றன. பல நேரங்களிலே நாம் கூட அனுபவித்திருப்போம். மகிழ்ச்சி எனக்கு இருப்பது போல தோன்றும், ஆனால் உடனே அந்த அகங்காரம் அங்கே தலை தூக்குகின்ற போது அந்த மகிழ்ச்சி காணாமல் போய், ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற ஒரு வெறுப்பு உணர்வும் வெறுமை உணர்வும் தான் அங்கே வருகிறது. எனவே நண்பர்களே, நினைவில் கொள்வோம், மகிழ்ச்சியோடு வாழ விரும்பினால் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக மனதில் முன் கொண்டிருப்போம். 2வது, நமது அகங்காரத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சி தானாக நம்மை வந்து சேரும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய மகிழ்ச்சியை. சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம், ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அது காணாம போறதுக்கான காரணங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்னது? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் வலி வேதனை அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நீ உங்களை கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அன்பர்கள் பார்த்துருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவோம். எல்லாருமே ஒரு பெரிய பெரிய குப்பலாரி வச்சு அள்ளி போற அளவுக்கு வலி வேதனைகள் இருக்குது. அதுபோல துரோகங்கள் அதுவும் இருக்குது. ஆனா இதே சின்ன வயசுல நமக்கு இந்த வலி வேதனைகள் துரோகங்கள் இருந்துச்சான்னு கேட்டா அது அப்பவும் இருந்துச்சு. ஆனா நம்ம பெருசா எடுத்துக்கல. நம்ம ஒரு ஃப்ரெண்டோட விளையாட போயிருப்போம். நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, அந்த அது வட்டார வழக்கில் உஸ்தி பிரிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மீனிங் என்னன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட், நானும் இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து 2 பேர் வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு டீம் கேப்டன், இன்னொருத்தர் ஒரு டீம் கேப்டன் இருக்கிறாங்கன்னா, இதில் உஸ்தி யார் உஸ்தி அப்படின்னு கேட்பாங்க. உடனே அது என்னோட இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் 2 பேரில் நாங்கள் 2 பேரும் ஒரு பேர் வச்சுருப்போம். அந்த பேர் உங்களுக்கு தெரியாது, நான் அந்த பேரை மட்டும் தான் சொல்லுவேன். யார் அந்த பேரை வச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள்
அதில் எந்த பேரை சொல்றீங்களோ அந்த நபர் உங்க டீம்ல என்ன பண்ணுவார், சேர்ந்துக்குவாரு. அந்த எந்த பேரை சொல்லலையோ அந்த நபர் உங்களுக்கு ஆப்போசிட் டீம்ல போயிருவாங்க. இதே மாதிரி அடுத்த பேர் வருவாங்க, அடுத்த நபருக்கு கேப்டன் கிட்ட கேட்பாங்க, அவர் அதுக்கு 2 பேர்ல எந்த பேரை சூஸ் பண்றாரோ அந்த டீம் பிரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ இதுல என்ன பண்ணுவோம்னா, நம்ம எந்த ஃப்ரெண்டு டீம் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃப்ரெண்டு ஆப்போசிட் டீம் போயிடுவோம். நம்ம ஆப்போசிட் இருப்போம். சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கிரிக்கெட்ல அடிக்கிறப்ப கேட்சை விட்டுருவான்னு பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணிடுவான், கேட்சை பிடிச்சி அவுட் ஆக்கி விட்டுருவான். டீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆகாச்சா என்ன ஏமாத்திட்டானே, நான் மட்டும் கேட்சை விட்டேன்ல, நீ ஏன் என் கேட்சை பிடிச்சேன்னா சண்டைகள் சின்ன வயசுல வந்திருக்கும். ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுறப்போ ஒரே டீம் ஆயிட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடும். சோ அந்த வயசு வேற, இப்ப இருக்கிற வயசு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த வலியும் வேதனையும் துரோகத்தையும் என்ன பண்றோம், திரும்ப திரும்ப நினைக்கிறோம், திரும்ப திரும்ப அதை பெருசாக்கி கொள்கிறோம். அந்த வலியை எனக்கு என்னமோ தாங்க முடியாத வலி போல நம்ம என்ன பண்றோம் நினைச்சுக்கிறோம். சின்ன வயசுலயும் அதே தாங்க முடியாத வலி அந்த வயசுக்கு ஏற்றால் போல நமக்கு இருக்கத்தான் செஞ்சுது. அதை நாம் அப்படியே மறந்து மன்னித்து கடந்து சென்றோம். இன்னைக்கு அந்த மறந்து மன்னித்து கடந்து செல்லாத காரணத்தால் நம்ம மகிழ்ச்சியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இதை நம்ம செய்யாமல் இருக்கிறத கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை சட்டமன்றம் அதனுடைய அமைப்பு முறைகளை பார்த்திருக்கிறோம். இப்போது சட்டமன்றம் நீதிமன்றத்திற்கும் உள்ள உறவு முறையை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எப்படி செயல்படுகிறது, எப்படி மத்தியில் அது இருக்கிறது, அதே போல மாநிலங்களிலும் அதே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒரு பிரின்சிபிள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில தடைகள் சமநிலைகள் உருவாவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி பாராளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ உயர்நீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ பேசக்கூடாது, அது மாதிரி ஒரு சட்டமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்தை பற்றி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி அங்கே அவங்க பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது. அது தனி வரம்புக்கு உட்பட்டது. அப்படி செய்தால் அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள் என்று பொருள். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ஒருவேளை அவர்கள் ஒரு நீதியரசர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றது நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதாக அர்த்தம் பெறுகிறது. அதனால் அதை கண்டிப்பாக அவங்க பண்ண முடியாது. அப்படி அவர்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை உரியவர்களுடைய பார்வைக்கு தான் கொண்டு போகணுமே தவிர சட்டமன்றத்தில் அதை விவாதிக்கவோ குறை சொல்லவோ முடியாது. அது சட்டமன்றம் நீதிமன்ற உறவை பொறுத்த மட்டும். அதே போல நீதிமன்றமும் தன்னுடைய அதிகாரிகளே தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, உதாரணமாக பிரிவு 212 சொல்லுகிறது, சட்டமன்றத்தில் நடைபெறும் நடவடிக்கைகளை அது சரியானதல்ல அல்லது மாண்புக்கு உகந்ததல்ல என்று சொல்லி இவங்க போய் தலையிட முடியாது. நான் ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்முடைய சட்டமன்றங்களில் பல நேரங்களில் என்ன நடந்திருக்குன்னு. சேரலாம் அப்படி பறக்கும், அப்படி வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தையாகவே இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதுக்காக என்ன செய்ய முடியாது, உடனே நீதிமன்றம் வரிஞ்சு கட்டிட்டு விட்டேனா பாரு அப்படின்னு எல்லாம் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. சட்டமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு சமமாகும். அதனால் அதை அவங்க பண்ண முடியாது. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை அவர்கள் செய்வதிலோ, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற செயல்களை அவர்கள் செய்கிற பொழுதோ, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அலுவலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஏற்படுகின்ற குறைகள் காரணங்களுக்காகவோ ஒரு நீதிமன்றம் அவர்களை தண்டிக்கவோ அவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடவோ முடியாது என்ற அரசியலமைப்பு சட்டம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. அதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ சட்டமன்றத்தில் திடீர்னு சொல்லிட்டு யாராவது உள்ளாடி ரக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பிரச்சனை பண்ணா திடீர்னு மேஜைக்கு மேலே யாரையும் தாவி தாவி போவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும் சட்டமன்றத்தில். அப்போ அங்கே இருக்கிற மார்ஷல்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள், அந்த காவல்துறையினர் உடனே போய் அவங்களெல்லாம் பத்திரமா தூக்கி வெளியே கொண்டு விடுவாங்க. இல்லைன்னா கைகலப்பு அடித்தடி அப்படியெல்லாம் வந்துடும். அதனால் சபாநாயகரை ஒருவேளை அவர்கிட்ட போய் நிறைய கத்துவாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ அவர்களை வெளியே இழுத்து கொண்டு போவதற்கு அவர் ஆணையிட்டாருன்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் எல்லாம் அது சரியாக நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை பிரிவு 212 மிக தெளிவாக சொல்லுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டமன்றம் அதனுடைய தொடர்கள்
எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான சட்டம் ஏற்கனவே மிக தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலப்போக்கில் அவர்கள் புதுசாக சட்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அதுவும் அதற்கான ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன, அதற்கான நெறிமுறைகள் இருக்கின்றன, அதற்கான பைலாஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் அவை வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடாது என்பதை பிரிவு 211, 212 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சட்டமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளால் அது ராஜா, நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளாடி அது ராஜா. அந்த நீதிபதிகளுக்கு சம்பளம் இங்கே இருந்தான் போகும், மாநில அரசுடைய கருவூலத்தில் இருந்தான் போகிறது. அதனால அங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஒருவருடைய சுதந்திரத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு இந்த ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகிற சட்டத்தின் ஆட்சி சரிவர நடைபெறுவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அதனாலதான் இந்த கண்டிஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஒரே அடியா நாங்க சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்வதற்கான எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை தண்டிப்பதற்குரிய அதிகாரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு. யாருக்கு? நமக்கு. அவங்களுக்கு வேற யாரும் அவங்களை தண்டிக்க முடியாது. அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ அந்த நீதி அரசரோ அந்த தவறுகளை செய்கிறார் என்றால் அவர்களை தண்டிக்கிற அதிகாரம் குடிமக்களுக்கு தான் உண்டு. நம்ம தண்டிக்க முடியாது அவங்கள. அந்த சட்டமன்ற உறுப்பினரை அடுத்ததோட நம்ம அந்த எலெக்ட் பண்ணாம இருக்கலாம், நீதி அரசர் அதுவும் செய்ய முடியாது. ஆனால் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிகிற பொழுது கண்டிப்பாக அவங்க யாரும் அந்த தவறுகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள். நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஜனநாயகம் தோற்று போய்விடும். எனவே விழித்தெழுவோம், உயிராற்றலோடு இருப்போம், ஜனநாயகத்தையும் உயிராற்றலோடு வைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. குழந்தைகள் தினத்தில் குழந்தையாக இருந்தபோது நம்மிடம் இருந்த மகிழ்ச்சி இப்போது இருப்பதில்லை, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல நமக்குள்ள நிறைய கற்பனை திறன்கள் நிறைய இருக்கும். நிறைய கதையா அடைச்சி ரீல் விட்டு இப்படி வந்தாங்க தெரியுமா, அப்படி வரும் தெரியுமா, இப்படிலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகளை நம்ம உருவாக்குவோம். ஆனா இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? கற்பனை அப்படிங்கிறது கற்பனை, ஐயோ இப்படி கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இப்போ மாறிவிட்டது. சோ ஏன் அப்படி மாறினதுனால நம்மளால எதுவுமே மகிழ்ச்சியா நம்மளால யோசிக்கவே முடியறது இல்லை. இந்த கற்பனை திறன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் படிக்கிறப்ப நண்பர் ஒருத்தர் பேர் சேது, அவர் நாங்கள் ஜெட்டு சேதுன்னு கூப்பிடுவோம். ஏன் ஜெட்டு சேதுன்னு கூப்பிடுவோம் அப்படின்னா அவருடைய கற்பனை திறன். ஒரு டைம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம், அவங்க மாமா அப்போ மிலிட்ரியில் இருந்தார். எங்கள் மாமா என்னை பார்க்க, அவர் ஊர் ஆவல்நத்தம் சொல்லி எங்கள் ஊர் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அப்போ எங்கள் ஆவல்நத்தத்துக்கு எங்கள் மாமா என்னை பார்க்க வந்தார். அப்படியாடா எப்பண்டா வந்தார்? நேத்தான் வந்தார். எதில் வந்தார்? ஜெட்டில் வந்தார். எங்கள் வீட்டு பின்னாடி தான் அப்படியே அவர் ஆர்மியில் இருந்தார். ஆர்மி ஜெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பின்னாடி தான் ஜெட்டை நிறுத்தியிருந்தார். அப்புறம் அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறார் பார்த்துட்டு போயிட்டார். இதை நாங்கள் நம்பணும். சின்ன வயசில் இப்போ நமக்கு எல்லாமே கதைகள் சொல்கிறப்ப நம்புவோம். அப்போ அந்த கற்பனை திறன் அதை நம்ம நம்பணும். இது நடக்கும். இன்னைக்கு இந்த கதையை நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம சிரிப்போம். ஏன்னா அது எப்படி எடுத்துட்டு வருவாங்க, எப்படி வரும். ஏன்னா நம்ம பகுத்தறிவது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனா இந்த கற்பனை திறன்ல அந்த பகுத்தறிதல் அப்படிங்கிற விஷயமே சின்ன வயசுல நம்ம கிட்ட இருந்தது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம். இப்ப என் பொண்ணு அப்படிதான் சொல்லுவா, அவங்க ஸ்கூல்ல ஸ்விம்மிங் பூலே கிடையாது. மம்மி எங்களை மேல ஸ்விம்மிங் பூல் கூட்டு போனாங்க தெரியுமா, நாங்க எல்லாம் ஸ்விம் பண்ணுவோம் மம்மி. அப்ப ட்ரெஸ்ன்னு கேட்டா அங்க கொடுத்தாங்க மம்மி போட்டு, அப்படியே ரியலாவே பண்ண மாதிரி கற்பனை திறன் நம்ம நினைச்சு நம்ம சில நேரம் இது என்ன எப்படி நம்ம மாத்தி எடுத்துக்கிறோம். என் புள்ள பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்க வேண்டிய தேவை. இது கற்பனை திறன். அதற்கு இன்னும் அது எப்படி மெருகேற்றுவது, அந்த கற்பனை திறனோடு அது எப்படி அவங்களை நெறிப்படுத்துவது, அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போ அதுபோல சின்ன வயசுல நம்ம கிட்ட இருந்த விஷயங்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க ஊர்ல ஒரு பெரிய வதந்தி பரவிருச்சு. அது ஐ திங்க் தமிழ்நாடு முள்ளா போச்சான்னு தெரியல. எங்க ஊர்ல என்ன அப்படின்னா பூதம் ஒன்று கிளம்பி இருக்குது. அந்த பூதம் 10 மணிக்கு இன்னைக்கு வானத்துல தெரியும். நாங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க 8 மணி கிளாஸ் வந்து கரெக்டாக 10 மணி எல்லாம் வெளியே வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஒரு பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னா, நாங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். வெளியே ஒரு பையன் அப்படி வேப்ப மரத்து மேல அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டான். அப்போ நாங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அப்போ பூதம் வந்துருச்சு, அதான் அவன் பார்க்கறான்னு சொல்லி நாங்க எல்லாம் அடிச்சு புரண்டு எல்லாம் மேலே பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கிளாஸும் வெளியே வந்து எல்லாம் டீச்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வானத்தை. என்னன்னு பார்த்தா அவன் வேப்ப மரத்துல போன அணில பார்த்துருக்கிறான். நாங்க என்ன பண்ணிட்டோம், பூதம்னு சொல்லி ஒட்டுமொத்த ஸ்கூலையும் கூப்பிட்டு மேலே பார்க்க வச்சோம். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள். அந்த கற்பனை திறன் அது எவ்வளோ அதுக்கு உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி, ஆனா அதை நாம் நம்பக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மனநிலையில இருந்த சந்தோஷம் எனக்கு ஏன் இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடப்பதற்கு சாத்தியம்? ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைய கனவுகளை காண்கின்றோம். அந்த கனவுகளை ஏன் நம்மளால அடைய முடியலன்னா இதை அடைவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை நம்ம என்ன பண்றோம், பெருசா யோசித்து பார்க்கிறோம். சின்ன வயசுல அந்த தடைகளை பத்தி நம்ம யோசிச்சதே கிடையாது. அதனால மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்போ இப்போ எதை உடைக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை சரி செய்கின்ற பொழுது இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த மாடி தோட்டத்தை பற்றி பார்க்குறப்ப நம்ம இனி வரக்கூடிய காலத்தில், அதாவது மழைக்காலங்களில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பயிர்களை முறையாக கவனிக்கிறதுல கண்டிப்பாக அந்த ட்ரைகோடர்மா விரிடியோ சூடோமோனாஸ் அந்த பவுடரை நம்ம கீழே அடிக்கடி 15 நாளுக்கு ஒரு முறை 12 நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிறது பெரிய நன்மை தருங்க. சாம்பல் இருந்தால் ஒரு 4 விரலில் அள்ளுற அளவுக்கு சாம்பல் எடுத்து அதில் போட்டுக்கலாம். மக்கின தொழு உரம் இருக்குன்னா அதை தூளாக்கி அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அடிப்படையாக செய்ய வேண்டியது. மற்றபடி அரிசி கழுவுற தண்ணி நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அரிசி கழுவுற தண்ணீர் அல்லது பூண்டு தோல் வெங்காயத்தோல் கலந்த தண்ணீரை ஊற்றுறது, அதே மாதிரி இது ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாத நாட்டு விதைகள்னு நம்ம நிறைய போய் வாங்கிட்டு வரோம், சரிங்களா? நிறைய கண்காட்சி நடக்குது அல்லது வெளியில் விற்கிறாங்க, வாங்கிட்டோம். அந்த நாட்டு விதைகளை நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் புரிஞ்சுக்கணும், அதை அப்படியே போடக்கூடாதுங்க. அவங்க எப்போ அதை சேகரித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த நாட்டு விதைகள் நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சூடோமோனாஸோ ட்ரைகோடர்மா விரிடியோ ஒரு 5 கிராம் அளவுக்கு கலந்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல காரியங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா, துளசி இலையை கொஞ்சம் கைப்பிடி அளவு எடுத்து கசக்கி நல்லா அல்லது மிக்சியில் அடித்து திரவமாக மாற்றிக்கிட்டு அதில் இந்த விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு கீரை விதைகள்னால் அதோடைய சாறு மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ பெரிய விதைகள், இப்போ பீர்க்கன் விதை, சொர விதை, அந்த மாதிரி பெரிய விதைகள்னால் அதோட தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரமாக, அதாவது கீரை விதைகளுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊறினா போதும். மற்றபடி பெரிய விதைகளுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழல் காய்ச்சல காய விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு ஒரு இடத்துல காய வைக்கலாம். அதுக்கப்புறம் நடவு செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறது பொதுவாக நல்லது, சரிங்களா? அப்படி செய்கிறப்ப நமக்கு முளைப்பு திறன் வரும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிற குறைபாடு என்னென்னா, நான் கண்காட்சியில் வாங்கின நாட்டு விதைகள் முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது நாட்டு விதையோ அல்லது ஒட்டு விதையோ எல்லாத்துக்கும் நோய் வரும், எல்லாத்துக்கும் உணவு தேவை, எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதை ரெண்டாவது, அதை எந்த செடி நடுறதுனாலும் அதிகபட்சமாக அந்த சுண்டு விரல் முதல் கோடு ஆழம்தான், சரிங்களா? இதுக்கு கீழே போகக்கூடாது. நீங்கள் அந்த அளவு சும்மா கீறி உள்ளே போட்டு மூடி தடை விடணும். அதில் கொஞ்சம் மக்கின சாணம் போட்டு தண்ணி தெளிச்சுக்கணும், இவ்வளோதான். அதே மாதிரி கீரையெல்லாம் வளர்க்குறோம்னா ஒரு கோடு போட்டு அந்த கீரை விதைகள் என்ன வச்சுருக்கோமோ அதை மெதுவாக தூவி அப்படியே பொத்துனா அப்படி மூடி தண்ணி தெளிச்சுக்கணுங்க. அதில் பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ மீனமிலமோ கலந்த தண்ணீரை தெளிச்சுக்கிறது நல்லது. அப்படி தெளிச்சிட்டோம்னா நமக்கு முளைப்பு வருங்க. பொதுவாக எந்த விதமான பயிர்களாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக அடர்ந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அடர்த்தி எடுக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்கோல் வச்சு உள்ளே இருக்க கிளைகள் எல்லாம் வெட்டி விடலாம். அப்போ இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில், அப்போ தான் வெயில் உள்ளே வரும். அப்போ இனி வரக்கூடிய காலம் அதிக குளுமையான காலம் அப்படிங்கிறப்ப நிறைய நெருங்கி இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக குளுமை உள்ளே இருக்கிறப்ப பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அப்படி விரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தேவையில்லாத இலைகளை கிள்றது, தேவையில்லாத கிளைகளை எடுத்துறது, அது ரொம்ப முக்கியம். அது பாருங்கள். அதே மாதிரி தண்ணீரை வடிச்செடுக்கிறது, எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த தண்ணீரை வடிச்செடுக்கிறதுங்கிறது இந்த மழைக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அதை எப்படியாவது வெளியில் கொண்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலை நேரங்களில் அந்த மரங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குற, செடிகளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறதும் அதே மாதிரி தெளிச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்களை பாருங்கள். இதை நம்ம மீண்டும் இதை குறித்து பேசுவோம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், சின்ன வயசுல நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். ஆனால் வளர வளர நம்ம எல்லாத்தையும் அந்த ஹாப்பினஸ்லாம் மறந்து அதுக்கான காரணங்களை தேடிட்டு இருப்போம் இல்லையா? அடுத்ததுக்கு என்ன காரணம்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய காரணம், நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தப்போ, குழந்தையாக இருந்த பொழுது, இன்றளவும் குழந்தை அவங்களுக்காகத்தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க கேட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்தோம், ஃப்ளேவரில் வாங்கி கொடுக்குறோன்னா
வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாமளும் என்ன பண்ணுவோம், அதை தான் செஞ்சுருப்போம். என்ன எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதை சாப்பிடுவோம், பிடிக்காத ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதை நம்ம சீண்ட கூட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி நமக்காக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு நம்ம காரணங்கள் சொல்லலாம். நான் இன்றைக்கி என் கணவருக்காக வாழ்கிறேன், இல்லை நான் என் மனைவிக்காக வாழ்கிறேன், இல்லை என் பெற்றோருக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், மற்றவங்களுக்காக நான் வாழ்கிறேன். இது வந்து ஒரு செல்ஃப்லெஸ், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்புனால நான் என்ன பண்ணுறேன், இப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்திலும் கூட நான் எனக்காக வாழக்கூடிய ஒரு போர்ஷனை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிட கூடாது. நம்ம பல நேரங்கள் அதை என்ன பண்ணுறதை விட்டுருவோம். குறிப்பாக அம்மாக்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச உணவாக இருக்கும், ஆகா சாப்பிடலாம்னு நினச்சிருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அப்பாவோ இல்லை மகனோ பிள்ளையோ என்ன பண்ண நிறையா சாப்பிட்டாங்கன்னா சரி ஓகே அவங்களே சாப்பிடட்டும், நமக்கு வேணாம்னு நினச்சி விடக்கூடிய தாய்மார்கள் இருக்கு. அது வந்து தாய்மை பண்பு, அதை நான் மதிக்கிறேன், அதெல்லாம் சந்தோஷம் தான். இருந்த போதிலும் அது எனக்கும் பிடிக்கும் இல்லையா, அதை நானும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போனா தான் அந்த மகிழ்ச்சியை என்னால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஸோ நம்ம சிறு வயதில் நமக்காக வாழ்ந்தோம், இப்போது நமக்காக வாழ்கிறோமா கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பல்கி யூட்ரஸ் பற்றி பார்க்கலாம். யாரை பாரு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு, அதாவது ஃபேட்டி லிவருங்கிறது ஆண் பெண் இருபாலருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட்டில் பார்க்குறோம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிகப்படியான பாதிப்பு வந்து பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் இப்போ காமனாக வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரிவிக்கலாம், புரியுற மாதிரி பேசலாம். ஓகே, கண்டிப்பா. இது வந்து பாருங்க, இந்த பல்கி யூட்ரஸ் அப்படின்றது கர்ப்பப்பை வீக்கம் அடையிறது. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி பல்கி யூட்ரஸ் அப்படின்றாங்க. இந்த பல்கி யூட்ரஸ்க்கு என்ன காரணம்? கர்ப்பப்பைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அடினோமயோசிஸ். கர்ப்பப்பைக்குள்ள சதை வளர்ச்சி கட்டி அப்படிம்பாங்க, எண்டோமெட்ரியோசிஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசைநார் கட்டி, ஃபைப்ராய்டு, இது இருக்கிறதுனால கர்ப்பப்பை வீக்கம் அடையிறது உண்டு. சரிங்களா? இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அது இருக்கிறதுனால கர்ப்பப்பை வீக்கம் அடையிறது உண்டு. அவங்களுக்கு வந்து பாருங்க கர்ப்பப்பையில பெருத்த லெவல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதனால கர்ப்பப்பை வீக்கம் அடையிறது அப்படின்றது உண்டு. இத்தனை ரீசன்ஸ் இருக்கு இந்த கர்ப்பப்பை வீக்கம் அடையிறது அப்படின்றதுக்கு. இப்ப இந்த கர்ப்பப்பை வீக்கம் அடையுது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னா, வலியோட மாதவிடாய், வலி இல்லாம இந்த பாலிமெனோரியா அப்படிம்பாங்க, ஒரே மாசம் 2 முறை மென்சஸ் போறது, மாசம் ஃபுல்லும் மென்சஸ் போறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு வலியோட சேர்ந்து வருது, வலி ஓவர் ப்ளீட் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க பெயினே இருக்காது சுத்தமா, ஆனா ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். 3 மாசம் 4 மாசம் ப்ளீடிங்கே போகாது, 5ஆவது மாசம் பயங்கரமா ப்ளீடிங் போகும். டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம் டிஎன்சி பண்ணி கூட அரெஸ்ட் பண்றாங்க, ஏற்படுது சில பெண்களுக்கு. ஆமா. ஆக இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு இந்த பல்கி யூட்ரஸ் அப்படின்றதுக்கு. மீதி வந்து மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ காரணங்கள்னு நம்ம சொல்லிட்டோம். சிலருக்கு ரிப்போர்ட்ல ஜஸ்ட் உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா அனிமிக்னாலையும் சில பெண்களுக்கு பல்கி யூட்ரஸ் வரலாம். சிலருக்கு வேற எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் பல்கி யூட்ரஸ். அதுதான் உங்களுக்கு இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை பிரச்சனைனால வர்றது. ஆக மொத்தம் ஜென்ரலா பல்கி யூட்ரஸ் அப்படின்னு வர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் ஆனவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் ஹிஸ்டரி சொல்றேன். சென்னையில ஒரு பிரபலமான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க ஃபேமிலி பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு கூட தெரியும், அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் பேஷண்ட்டாக அவங்க கோ-சிஸ்டர் நமக்கு வராங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அட்மிட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், நாளைக்கு அவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்கீங்க, எல்லா ப்ராப்ளத்துக்கும் வரீங்க, அது என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க அப்போவே ஃபோன் பண்ணி இம்மிடியட்டாக அவங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க. பார்த்தோம், ஜஸ்ட் பல்கி யூட்ரஸ், ஓவர் ப்ளீட், இவ்வளோதான். வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரிப்போர்ட்ஸில் பார்த்தாச்சு. ஓவர் ப்ளீட்னால எனக்கு யூட்ரஸ் வேண்டாம், தூக்கி போடு அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போய் அட்மிட் ஆயிட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்க போகிறாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடனே வீடியோ காலில் பேசினேன் அவங்களுக்கு.
ஏமா இதான பிரச்சனை. ஆமா, ஆனா அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம். சர்ஜரினா பயம் இருக்கு. ஆனா இந்த ஓவர் ப்ளீட்னால தொல்லைனால வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, அது எடுத்துருவோம். எதுக்கு, வயசாச்சு, எடுத்துருவோம், 50+, ஸோ எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆப்ரேஷன் பயம் இல்லையா? பயம்தான். அப்போ ஆப்ரேஷன் இல்லாம உங்களுக்கு நல்லா பண்ணிட்டா ஓகே அப்படின்ட்டு சீரியஸா சொல்றேன். டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 15 daysல அவங்களுக்கு வீடெல்லாம் அரெஸ்ட் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணல. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் எந்த பிரச்சனைனாலும், ஒரு சைனசைட்டிஸ் பிரச்சனையா இருக்கட்டும், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கட்டும், குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கட்டும், அலர்ஜி இருக்கட்டும், ஆஸ்மா, எல்லா ப்ராப்ளத்துக்கும், டயபெட்டிக் கூட எல்லா ப்ராப்ளத்துக்கும் இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டியான நிலை கிடையாது. முடிந்த அளவு உங்களோட உறுப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இந்த டாபிக்கை இன்னைக்கு பேசுறோம். அதனால பல்க் யூட்ரஸ்னா கவலைப்படாதீங்க, தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தவுட் சர்ஜரி குணமாக்க வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. பயன்பெறுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை பருவத்தில் நம்மிடம் இருந்த மகிழ்ச்சி இப்போது நம்மிடம் இல்லை, அதற்கான காரணங்கள் அடுக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் நமக்கு யார் ₹1 கொடுத்தா கூட நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம். கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ்க்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. ஐயோ எனக்கு மாமா காசு கொடுத்தாங்க, அத்தை காசு கொடுத்தாங்க, என்னோட அப்பா எனக்கு ₹1 கொடுத்தாரு, ₹2 கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு அதே நம்மக்கிட்ட வந்து ஒரு ₹10 யாராவது கொடுத்தா கூட அந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மக்கிட்ட இல்லை. அதுதான் காரணம். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டில் லில்லி ஆண்டின்னு ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம்னா ₹50 தருவாங்க. அதனால காலில் விழுவீங்க. அதனால யாரை தேடுறோமோ இல்லையோ, மாசம் முடிஞ்சு எல்லாத்தையும் பிளெஸிங்ஸ் வாங்க போகிறப்ப வந்து எங்கடா லில்லி ஆண்டி எங்கடா இருக்கிறாங்க தேடுறா அப்படின்னு சொல்லி அவங்க வேற என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காகவே சேஞ்சஸ் மாற்றி வச்சிருப்பாங்க. 50 யாராவது விழுந்தா ஆசை. அது எங்களுக்கு அவங்க அண்ணன் சொல்லி தெரிஞ்சதுனால நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 வாரம் ரெகுலராக போய் காலில் வந்து ஆசீர்வாதம் ஒரு வழக்கமாக வச்சிருப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா சின்ன வயசுல நமக்கு கிடைத்த ஒரு மலரும் நினைவுகள், மகிழ்ச்சியான ஒரு சில விஷயங்கள். ஒரு சின்ன ரூபா கிடைச்சா கூட அதை வந்து ஒரு பெருசாக எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. அது வீட்டில் அந்த சின்ன வயசுல விளையாடும் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து அரிசி எடுத்துட்டு வருவோம், ஒருத்தர் வீட்டில் தண்ணி எடுத்துட்டு வருவோம், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது நல்லாவும் இருக்காது. ஏதோ ஒன்று செஞ்சு அதை சாப்பிட்றப்ப கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அந்த நன்றி நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படி நன்றி உணர்வோடு காணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறந்து விட்டோம். அப்போ இன்னைக்கு குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது எல்லோரும் குழந்தைகள் போல் மனதளவில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதற்கு நாம் எந்தெந்த விஷயத்தை தான் மறந்துட்டோம், மறைச்சிட்டோம், இழந்து விட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு காரணங்கள் கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கு எந்தெந்த விஷயத்திலலாம் நம்ம மாறி இருக்கிறோமோ அதை மீண்டும் குழந்தைகள் போல நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ரோஜர் ஷில்டன் இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அப்பாயி, ஐயா, அம்மாச்சி, தாத்தா, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஃபாஸ்டினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கிங்ஸ்லி, அம்மா சலோனி, தம்பி ஆரிக் அகில், தாத்தாக்கள் பால்ராஜ், அன்பரசன், பாட்டிகள் மேரி, ஸ்டெல்லா, கலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லண்டனில் வசிக்கும் ஜியா தீக்ஷிதா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஃப்ரெடி, அம்மா ஷைனி மச்சாடோ, அக்கா ஜோஹி தீத்தியா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:16. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்கின்றார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, குழந்தையின் மனநிலையை வளர்த்துக் கொள்வோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.